அன்னியாசியா ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து லவ் அண்ட் ஹாட் ரொமான்ஸ். இந்த டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதில் ரொமான்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் வாஷ்ரூமில் அப்படியே குளிச்சிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஷவர் ஆன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி தான் குளிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்களை பின்னாடிலேருந்து வந்து ஒருத்தர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே, என்ன பண்ணுற, விடு, நான் ரெடி ஆகணும், போடா வெளியில், ஃபஸ்ட்டே லேட் ஆகிடுச்சு, நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு போவேணாமா ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்டே திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. ஒரு மாதிரி சோகமாகவே நீங்களும் குளிச்சுட்டு ஒரு டவலை மட்டும் வெயிட் பண்ணிட்டு வெளில வரீங்க. அப்போ ஜேகே சோஃபாவில் உட்காந்துட்டு, என் வயன் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. பட் நீங்கள் முடியாது, போடா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. பட் அவர் உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் இங்கே பாரு, வேணாம் சொன்னால் கேளு அப்படின்ட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு கிஸ் பண்ண தான் வராரு, அதனால். ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போயும் நீங்கள் ஜஸ்ட்டு யோசித்து தான் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அந்த மிரர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்களோட ஹேர்ஸ் எல்லாம் சரி பண்ணுறது, துவட்டுறது, அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் கேர்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களை மறுபடியும் பின்னாலேருந்து டைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே, விடுடா விடு, நான் ரெடி ஆவேணாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு திரும்பி பார்த்தா இதுவுமே உங்களோட கனவு தான். சே, நான் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக அவன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன், அவன் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதா என்ன அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ தான் யோசித்தாலும் உங்களால் முடியல. எங்கே பார்த்தாலும் அவர் தான் தெரிகிறாரு, எங்கே பார்த்தாலும் நீ தானேன்ற மாதிரி உங்களுக்கு ஜேகேவாகவே எல்லாத்துலேயும் தெரிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா நீங்களும் ஜேகேவும் லிவிங் டுகெதரில் தான் இருந்திருப்பீங்க. லைட்டாக உங்களுக்குள்ளே நேற்று நைட் சண்டை வந்திருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் போது ஜேகே உங்கள் பக்கத்தில் இல்லை. உங்களுக்கு சோகமாக இருந்தாலும் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்னோடய ஒப்பீனியனை தான் சொன்னேன், அதையும் அவனால் ஏற்றுக்க முடியாது. என்னை லவ் பண்ணுறாந்தா நான் சொல்கிறது எல்லாத்தையும் அவன் கேட்டு தானே ஆகணும், அவன் இஷ்டப்பிரகாரம் பண்ணால் நானும் அது கண்டி பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் தான் ஒரு மாதிரி கோவத்தோடையும் ஈகோவோடையும் ரெடி ஆகிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பணும் பார்க்குறீங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போதும் ஜேகே தான் அங்கே இருக்கார். நீங்கள் 2 பேரும் அவ்வளோ லவ்லியாகவும் ஒரு மாதிரி ரொமான்டிக்கான கப்பல்ஸாக தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு ரோஷமாவது மண்ணாங்கட்டி ஆகுது. இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போன பிறகு சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாமா, போகலாம், என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு டீப்பாக ஒரு பிரெத் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் உள்ளே யாருமே இல்லை. எங்கே அப்படின்ட்டு கிட்ட போகிறீங்க. அப்போது அங்கே அந்த டேபிள் மேலே ஒரு பேர் எழுதியிருக்கு, சிஇஓ ஜான் ஜங்குக் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பேரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போய் அவரோட டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஏதோ டீப்பாக யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ உங்களை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிவிட்டு, வயன், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி, நீ என்ன மிஸ்ஸே பண்ணலையா, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்ட்டு உங்களுக்கு நெக்கை கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே திரும்பி பார்க்குறீங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் இதுவும் இமேஜினேஷன் தான் பண்ணி பார்க்குறீங்க. எப்போதுமே இதானே நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்துட்டு திரும்பி பார்த்தா ஜேகே தான் வந்திருக்காரு. ஆனால் கோவமாக தான் உங்களை பார்த்துட்டு அப்படியே வந்து அவரோட சேர் மேலே உட்காராரு. நீங்கள் பாவம் போல் அவரை பார்த்துட்டு, ஜேகே சாரி, என்னை மன்னிக்க மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவோட கையை பிடிக்கிறீங்க. பட் அவர் தட்டி விட்டுட்டாரு. நீங்கள், ஜேகே ஏன் ஜேகே இப்படி பண்ணுற, நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும் தானே, இருந்தாலும் நீ மறுபடியும் அதே கேட்குற, ஏன் ஏவா உனக்கு என்னடி வலிக்குது, நான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் எத்தனை வருஷமாக கேட்குறேன், பட் நீ மேரேஜெல்லாம் வேணாம் இப்படியே இருந்துடலான்ற. இப்படியே இருந்தால் சொசைட்டி என்ன பேசுவாங்க, சொசைட்டி என்ன பேசுனா நம்மளுக்கு என்ன ஜேகே, நம்மளோட லைஃப் ஹாப்பியாக இருக்கா, அது போதும். நான் லாஸ்ட் வரையும் உங்கள் கூடயே இப்படியே ஹாப்பியாக தானே இருக்க போகிறேன். எனக்கு புரியுது வயன், நீ என் கூட தான் இருக்க போகிற. ஆனால் அதையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் இருக்கக்கூடாது. உன் கூட எவ்வளோ கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கணுன்னு நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சுருக்கேன்னு தெரியுமா. ஆனால் அது எதுக்குமே நீ ஒத்து வர மாட்டுற. எனக்கு சத்தியமாக இது பிடிக்கல வயன், ப்ளீஸ் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜேகே கேட்டாலும் நீங்கள், இல்லை ஜேகே அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்,
நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன், ஆனால் இந்த மேரேஜ் மட்டும் வேணாம். ஏன் வயன், உனக்கு மேரேஜ் பண்ணிக்கா அப்படி என்ன வலிக்குது? அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஜேகே. பட் எனக்கு இந்த மேரேஜ் மட்டும் வேணாம். நம்ம லிவிங் டுகெதர்லேயே லாஸ்ட் வரையும் ஹாப்பியாக எப்படி இருந்தோமோ அந்த மாதிரியே இருந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே பக்கத்தில் போகிறீங்க. பட் ஜேகே டென்ஷன் ஆகிட்டு உங்கள் விட்டு விலகிட்டு, இங்கே பாரு வயன், என்னை மேரேஜ் பண்ணிக்கிறா இருந்தால் மட்டும் நீ என் கூட வா, இல்லைனா எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸ்டார்டிங்கில் எப்படி நீ யாரோ நான் யாரோ மாதிரி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம். இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு ஜேகே கோமா சொல்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன ஜேகே பிரச்சனை? மேரேஜ் பண்ணிக்கலாம்னா நமக்குள்ளே இருக்க லவ் இல்லைன்னு ஆகிடுமா? இவ்வளோ நாள் நம்ம ஹாப்பியாக இருந்தது இல்லைன்னு ஆகிடுமா என்ன? அதுதான் சொல்கிறேன்ல, மேரேஜ் பண்ணிக்கலாம். மேரேஜ் வேணாம். ஏன் வயன், உங்கள் அப்பாவை கண்டு பயப்படுறியா என்ன? உங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் எனக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பணக்கார பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீ பணக்காரன் பையன் கூட வாழ்வ. அது வரையும் என் கூட ஜஸ்ட்டு டைம் பாஸ் தானே பண்ணுற. என்னைய ஜஸ்ட்டு உனக்கு தேவையான போது யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கழட்டி விடலான்னு நினைக்கிற. அப்படி தானே? அதுதானே மனசில் வச்சுட்டு மேரேஜ் வேணான்ற. எனக்கு நல்லா புரியுது வயன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவர் கத்திட்டாரு. பட் உங்களால் அவர் இப்படி சொன்னதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஜேகேயோட கன்னத்துலேயே பலார்னு ஒன்று கொடுத்துட்டீங்க. ஜேகே இதை எதிர்பார்த்த மாதிரி தான் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இருந்தாலும் கோவத்தை தணிக்கிறதுக்காண்டி அவரை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. அவருக்கு வலிச்சாலும் அவர் அப்படியே தான் கல் போட்டு நின்றுட்டுருக்காரு. என்ன உனக்கு என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? என்னை பார்த்தா அந்த மாதிரி பொண்ணு மாதிரியா தெரியுது? இத்தனை வருஷமே என் கூட தானே இருக்க. என்னை பற்றி நீ இவ்வளோ தான் புரிஞ்சு வச்சுருக்கியா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி கண் கலங்கி போன்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்களா? அவருக்கே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும். சரி, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சும் கொடு. உனக்கு எவ்வளோ வேணுமோ டைம் நான் கொடுக்குறேன் வயன். நீ கேட்டனால தானே 2 வருஷம் உனக்காண்டி டைம் கொடுத்தேன். சரி, எனக்காண்டி இன்னும் 1 வருஷம் கூட கொடுக்க மாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் ஏக்கமாக கேட்க அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்போ நீங்கள் இங்கே பாரு ஜேகே, நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நேற்று நைட்டு தான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லு நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ப்ளீஸ்டா, என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத. நீ இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை. நீ இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜேகே ரொம்ப உருகிட்டாரு. வையன் போதும், இப்படிலாம் பேசாத. நீ செத்துட்டேன்னா நானும் கூட சேர்ந்தே செத்துருவேன் அப்படின்ட்டு 2 பேரும் அவ்வளோ லவ்லியாக பேசிகிட்ருக்கீங்க. 2 பேரும் இப்போ கோவத்துலேருந்து ஈகோலேருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டீங்க. லவ் தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் கிடையாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் அவர் ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஏன்டா பொறுக்கி என்னை விட்டு போனேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் செல்லமாக அடிச்சிட்ருக்கீங்க. அவரும் சிரிக்கிறாரு. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. நீங்களும் ஜேகேவும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா, ஐயோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? நான் கூட 2 பேரும் கொஞ்சம் ஒரு நாள் பிரிஞ்சாச்சு இருப்பீங்களேன்னு நினச்சேனே, அதுக்குள்ளாட்டி சேர்ந்துட்டிங்களா அப்படின்ட்டு டியாங் கிண்டல் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. டே டியாங், இப்போ தான் அவள் ஈகோலாம் விட்டுட்டு என் கூட வந்து சேர்ந்துருக்கா. நீ தேவையெல்லாம் பேசி வம்பிழுத்து விட்டுறாத. நீ மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறா, நான் மட்டும் இங்கே சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன். உன்னே யாரா சிங்கிளாக சுற்ற சொன்னால்? உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் சுற்றுறாங்க. அதுலேருந்து ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிக்கோ. எனக்கு அந்த பொண்ணுங்களாம் வேணாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வேணும் ஒரு பொண்ணு. இன்ட்ரெஸ்டாவா? கிடைக்கும். நானும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பொண்ணு, டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொண்ணு வேணும் தான் இவக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அப்போது நான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியா? அப்போ உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படி தானே அப்படின்ட்டு நீங்கள் சண்டை ஆரம்பிக்க அவர், சேச்சவையன் அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். நீ என்ன அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டியாடா சொல்லும் அப்படின்ட்டு ஜேகே கொஞ்சிட்டு இருக்காரு. நீங்களும் அதுக்கப்புறம் வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஐயோ, இந்த கொடுமையை பார்க்க என் கண்ணு 2ம் அவஞ்சு போயிடலாம் போலையே அப்படின்ட்டு டியாங் புலம்பிகிட்ருக்காரு. அப்போ வெளில கிளம்புங்க, இங்கே நானும் ஜேகேவும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா நடத்துமா, நடத்து. உன் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வரட்டும். அப்போ இருக்குது உங்கள் 2 பேருக்கும். என் அப்பானா எனக்கு நான் பயமா? எங்கள் அப்பா எவ்வளோதான் எதிர்த்து நின்றாலும் நான் ஜேகே கூட தான் இருப்பேன். எனக்கு என் அப்பாவை விட ஜேகே தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்ட்டு டியாங்கோ சொல்லிட்டு போக போகிறாரு. அப்போ ஜேகேவும் உங்களை அப்படியே பாசத்தோடு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவருக்காண்டி எதை வேணாலும் செய்ய துணிஞ்சிட்டிங்க. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போது உங்கள் ஃபோன் கரெக்டாக ரிங்காக நீங்கள் அந்த ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா நம்பர் தான். அப்போ ஜேகவும் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணுறதா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறீங்க. அவர் அட்டன் பண்ணுன்ற மாதிரியே உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு அட்டன் பண்ணி காதில் வச்சா உங்கள் அப்பா கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
வயன், உனக்கு அறிவில்லை? ஏன் இப்படி பண்ணுற? அவன் கூட தான் என்ன சுற்றிட்டு இருக்கியா? உன்னை பார்க்க ஒரு பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் நேற்றே சொன்னேன். ஆனால் நீ அவனை பார்க்க போகாமல் அவனை அப்படியே காக்க வச்சிருக்க. எனக்கு இதுக்கு மேலே நீ பண்ணுறதை பொறுத்துட்டு இருக்க முடியாது வயன். நீ உடனே என்னை பார்க்குறதுக்காண்டி இங்கே வா. என் ஆஃபீஸில் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வர. இன்னும் 10 மினிட்ஸில் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிவிட்டு அப்படியே ஃபோன் வச்சுட்டாரு. நீங்கள் அப்பா அப்படின்ட்டு சொல்ல வரும்போது கூட அவர் கேட்காம அப்படியே ஃபோன் வச்சுட்டாரு. நீங்கள் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே, என்னாச்சு வயன்? என்னை பார்க்கணுன்றாரு. சரி, உன் அப்பா தானே, போய் பார்த்துட்டு வா. இல்லை, அவர்கிட்ட போனால் மறுபடியும் எனக்கு டேட்டிங் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. இதுவரையும் எத்தனையோ பேர் என்னை பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரையும் நான் ஏதோ பண்ணி என்னை வேணான்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டேன். பட் எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல. அதுவும் கூட பழகிறது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இப்போது நான் போனால் அவர் வேறு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிடுவார். வேணாம், நான் இங்கே இருக்கேன். வையன், சொன்னா கேளு, போ. உன் அப்பா தானே, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஜேகே, போ வையன். சரின்ட்டு நீங்களும் போகிறீங்க. இரு, நானும் வரேன். நீ எதுக்கு வர? இல்லை, எப்படி இருந்தாலும் என் மாமனார்கிட்ட நான் தான் பேசணும். மேரேஜ்க்கு நான் பேச வேணாமா? ஜேகே, நீ நினைக்கிறியா அவர் ஒத்துப்பாருன்னு? ஒத்துக்கலனாலும் நாம் 2 பேரும் சேர்ந்து எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சிடலாம் வயன். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, உன்னாலையும் நான் இல்லாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, நீங்களும் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஜேகே கூட கிளம்புறீங்க. அவர் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு வரத்துக்கே கொஞ்சம் தூரம் தான். ஸோ நீங்கள் 2 பேரும் காரில் வந்துட்டுருக்கீங்க. பட் 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக தெரியல. எப்படி உங்கள் அப்பாவை சமாளிக்கிறதுன்னு ஜேகே யோசிச்சுட்ருக்காரு. நீங்களும் அதே யோசனையில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகேயோட கார் உங்கள் அப்பாவோட கம்பெனிக்குள்ளே தான் நுழையுது. ஜேகே பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும் அவரை விட பல மடங்கு சொத்து வச்சுருக்காரு உங்களோட அப்பா. அதனால தான் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டுறாரு. ஜேகே 2 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய கம்பெனி கொண்டு வந்துட்டார். அவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியுது உங்கள் அப்பாவுக்கு. இருந்தாலும் ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சொன்னால்தான் அவர் அவ்வளோ ஸ்டபனாக இருக்கார். 1 வருஷமாக ஜேகேவும் நீங்களும் உங்கள் அப்பா கிட்டே கெஞ்சி பார்த்துட்டீங்க. நீங்கள் அழுதே பார்த்துட்டீங்க, காலில் கூட விழுந்து பார்த்துட்டீங்க. பட் அவர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் நீங்கள் ஜேகே கூட லிவிங் டுகெதரில் ஹாப்பியாக தான் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்துருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு தெரியும், பட் அவ்வளோவா கண்டுக்கல. எக்கோட கெட்டு போட்டோம். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் என் பர்மிஷனோட தானே அவள் எதாக இருந்தாலும் பண்ணணும். அவள் என் பர்மிஷனோட தானே நான் பார்க்குற பையனை தானே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் இருக்கார். உங்களாலேயும் உங்கள் அப்பா பிச்சை மாரி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அப்பா மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் பார்த்துக்கிட்டாரு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு உங்கள் அப்பா மேலேயும் அவ்வளோ பாசம். ஸோ அதனால் உங்கள் அப்பா பிச்சை மாரி எதுவுமே பண்ண முடியாமல் தான் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. ஆனால் இறங்கி வரதான் அவரால் சத்தியமாக முடியல. இப்போ நீங்களும் ஜெயிக்கவும் உங்கள் அப்பாவோட ப்ரைவேட் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ்னஸில் தான் ஜேகே கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவர், வையன், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பதற? ஒன்றும் நடக்காது. இல்லை ஜேகே, என் அப்பா பற்றி உனக்கு தெரியாது. கோவம் தான் உன்னை அடிச்சிருவார். அதனால தான் நான் பயந்துட்டுருக்கேன். என்னை எது பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல. பட் உன் மேலே கை வச்சா எனக்கு செம்ம கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் என் அப்பாவை எதிர்த்து பேசக்கூட நான் தயங்க மாட்டேன். ஆனால் என் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு வரோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் 2 பக்கமாகவுமே யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேக்குக்கும் புரியுது நீங்கள் எந்த நிலமையில இருக்கீங்கன்னு. ஸோ அவரும் உங்களை ஒரு மாதிரி தான் பாவமாக பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அவ்வளோ கெத்தாக அவ்வளோ பாடி கார்ட்ஸோடையும் உள்ளே வராரு. நீங்களும் ஜேக்கவும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போது அவர் முறைச்சிட்டே தான் உள்ளே வராரு. வயன், நான் உன்னைய மட்டும்தானே வர சொன்னேன். இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்த? இவன் மூஞ்சை பார்க்க கூட எனக்கு சத்தியமாக பிடிக்கல. அங்கிள், நான் என்ன பண்ணேன்? உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன். உங்கள் பொண்ணுக்கும் நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். ப்ளீஸ், நான் வயனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவள் கூட ஹாப்பியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். உங்ககிட்ட இருக்க அளவு சொத்து என்கிட்ட இல்லைன்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நான் கூடிய சீக்கிரம் வயனுக்காண்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காசு நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க அங்கிள். என்னையும் வயனையும் சேர்த்து வைங்க. நான் அவளை மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வாழணும் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜேகேவே இறங்கி வந்து கேட்டுட்ருக்காரு. பட் உங்கள் அப்பா, போதும் மூன்றியா, உன்கிட்ட பேச எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வயன், நான் உன்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். அப்பா, நீங்கள் ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எனக்கு ஜேகேவை தவிர வேறு யாருமே எனக்கு வேணாம். என்னால் ஜேகேவை தவிர வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியாது. எனக்கு ஜேகே மட்டும் போதும், புரிஞ்சுதா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அப்பா, வயன், நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க. அப்பாவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா? அப்பா, நான் அவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டேன், அழுது கூட கேட்டுட்டேன். உங்கள் காலில் விழுவணுமா அது கூட செய்கிறேன். பட் ப்ளீஸ் ஜேகேவை ஏற்றுக்கோங்க, எனக்கு ஜேகே தான் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஸ்டபனாக சொல்கிறீங்க. உங்கள் அப்பா,
சரி ஓகே, நீ வெளில கிளம்பு, நான் இவன்ட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா இல்லை முடியாது, நீங்கள் அவனை திட்டுவீங்க, அவனை அடிப்பீங்க, என்னால் அதெல்லாம் பொறுத்துட்ருக்க முடியாது. வையன், அப்போது உனக்கு உன் அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லைப்பா. போதும் வையன், என்னோடய விருப்பம் உனக்கு வேணான்னா நீ அவன் கூட மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக உன் லைஃப்பை வாழு. என்கிட்ட இது கேட்க வர? இது மேலே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ கிளம்பு. அப்பா அப்படி இல்லை, நான் வெளில போகிறேன், நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, பட் ப்ளீஸ் பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வெளில கிளம்பிட்டீங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஜேகேவோட அப்பாவும் ஜேகே முறைச்சிட்டே வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜேகே நின்றுட்டே இருக்காரு. உட்காருங்க சார், என் பொண்ணை வலிச்சு போட மட்டும் நல்லா கற்று வச்சுருக்கீங்க, உட்காருங்க. அங்கிள் உட்காருடா அப்படின்ட்டு ஜேகே உட்காந்துட்டாரு. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட நான் காசை வச்சும் டீலிங் பண்ணிட்டேன், உனக்கு எது வேணாலும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட பேசி பார்த்துட்டேன், பட் நீ எதுக்குமே ஒத்துக்கலை. இப்போயும் உனக்கு மறுபடியும் அதே டீலிங் வைக்கிறேன். உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீ என்கிட்ட கேளு, நான் கொடுத்துட்றேன். இந்த கம்பெனி வேணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்பெனி உன் பேரில் எழுதி வச்சிடுறேன். பட் என் பொண்ணை மட்டும் விட்டுடுறா, இதுவரை நடந்தது மட்டும் போதும், விட்டுரு. என் பொண்ணுக்கு நல்ல சம்மந்தம் பார்த்துருக்கேன், அங்கே மேரேஜ் பண்ணி போதுனாலா அவள் ராணி மாதிரி இருப்பா, சொன்னால் கேளு. அங்கிள், அப்போ உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ தானா காசு? அவளுக்கு இந்த கம்பெனி எழுதி வச்சா போதுமா? உங்கள் பொண்ணோட மதிப்பு இந்த கம்பெனி மட்டும்தானா? நீங்கள் அவ்வளோதான் அவளை மதிக்கிறீங்களா என்ன அப்படின்ட்டு ஜேகேவும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே கேட்குறாரு. இங்கே பாரு, ரொம்ப பேசிகிட்டு இருக்க. அங்கிள், நான் பொறுமையாக தான் பேசுகிறேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவள் என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கா தெரியுமா? அதே அளவு நானும் அவளை காதலிக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. நான் அவளை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அவள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது, நான் இல்லை அவளால் இருக்க முடியாது. இந்த 2 வருஷம் நாங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தாலும் ஒரு சண்டை கூட நாங்கள் பட்டதில்லை. ஆனால் நேற்று அவளும் நானும் சண்டை போட்டோம். எதுக்கு தெரியுமா? மேரேஜ்க்காண்டி தான். அவள் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நீ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவள் ஒத்துக்க மாட்றா. ஆனால் நீங்கள் அவளை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ப்ளீஸ் அவளை புரிஞ்சுக்கிட்டு இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கோங்க அங்கிள். அவள் உங்களுக்காண்டி தான் யோசிக்கிறா. உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருந்தா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு அவள் ஸ்டபனாக இருப்பா அப்படின்ட்டு ஜேகே சொல்ல. ஏன்னா அவள் ஏன் பொண்ணு, நான் அவளை அப்படி தான் வளர்த்துருக்கேன். அங்கிள், எனக்கு புரியுது, உங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா தான் வளர்த்துருக்கீங்க. உங்கள் பொண்ணு ஆசைப்படுறத நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏண்டா இப்படி பண்ணுற? என் பொண்ணு நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ அதை யோசிக்க மாட்டியா? நீ அவளை உண்மையாக காதலிச்சனா அவள் நல்லா வாழணுன்னு ஆசைப்படுவ. அங்கிள், எனக்கு புரியுது, அவள் நல்லா வாழணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நான் இல்லாமல் அவளால் நல்லாவே வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஏழையாக இருந்தால் கூட அவள் நல்லா இருந்துட்டு போட்டுன்னு அவளை விட்டுட்டு நான் போயிருந்திருப்பேன். ஆனால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காசு பணம் எல்லாமே நான் சேர்த்து வச்சுருக்கேன், எல்லாம் அவளுக்காண்டி தான். ஆனால் நீங்கள் தான் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க? இங்கே பாருடா, ப்ளீஸ் உன்ட்ட கெஞ்சி வேணாலும் கேட்குறேன், என் பொண்ணை விட்டுரு. இல்லை அங்கிள், என்னால் முடியாது. அப்போ உங்கள் அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சவர், சரி ஓகே, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ஒரு டீலிங் பண்ணிக்கலாம், அதில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டனா நானே என் பொண்ணை அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். அப்படியா? ஓகே அங்கிள், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இது ஒரு வாரத்துக்காண்டி தான் நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன், ப்ளீஸ் சொல்லுங்கள். அது என்கிட்ட இருக்க சொத்து எவ்வளோன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியலாம் கூட என் அசிஸ்டண்ட்டு கேளு, அவன் சொல்லுவான். ஸோ அவ்வளோ சொத்தும் உன்கிட்ட இருக்கணும். அங்கிள், எனக்கு புரியல. என்கிட்ட இருக்க சொத்துக்கு ஈக்குவலாக நீ சம்பாரித்து அவ்வளோ சொத்தை சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் என்னை விட பல மடங்கு சொத்தை நீ இன்னும் சேர்த்து வைக்கணும். என்னை விட நீ பணக்காரனாகவும் என்னை விட அந்தஸ்தில் பெரியவனாகவும் இருந்தனா கன்ஃபார்ம் பையனை உனக்கு தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன். அப்போ ஜேகே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரா, ஆன்சர் பண்ணாமல். அப்போ உங்கள் அப்பா ஜேகே பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு. எனக்கு தெரியும்டா உன்னால் முடியாது, அதனால தானே இப்படி யோசிச்சுட்டு இருக்க. ஸோ நீ இப்பயே வயனை விட்டுட்டு உன்னோட பாதையை பார்த்துட்டு போயிடு. நான் வயனை யாருக்காச்சும் பெரிய பணக்காரனாக பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிட்றேன். இல்லை அங்கிள், நான் அதை பற்றி யோசிக்கல. என்னால் முடியாதுன்னெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். எனக்கு வேணும்னா அது கன்ஃபார்ம் எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் வயனை எப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஜேகேவும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. அப்போ உங்கள் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ்வளோ சொல்லியும் திருந்த மாட்டானே அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்காரு. அங்கிள், கூடிய சீக்கிரம் ரெடியாக இருங்க, வயனை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க ஆசீர்வாதம் பண்ணி ஹாப்பியாக அவளை என் கையில் ஒப்பாடிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே வெளில வராரு சிரிச்சுட்டே. உங்கள் அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. பக்கத்தில் இருக்க கிளாஸ் பாட்டிலெல்லாம் எடுத்து தூக்கி விசாரிக்கிறாரு. அவளும் இப்படி தான் ஸ்டபனாக இருக்கா. நான் கூட அவள் ஸ்டபனாக இருக்கிறது பிஸ்னஸில் யூஸ் ஆகும்னு பார்த்தா, ஆனால் அவள் இந்த மாதிரி குப்பை தட்டி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கா.
இவன் அவளுக்கு ஈக்குவலாக பேசிட்டு போகிறான். பார்க்குறான் எப்படி தான் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படின்ட்டு அவரும் டென்ஷனாக இருக்காரு. அப்போ ஜேகே அதை பார்த்தோன்னே நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா பின்னாடி கத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா கேட்குது. நீங்கள் ஒரு தடவை பார்க்குறீங்க உங்கள் அப்பா கத்திட்டு இருக்கிறத. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேகேயை பார்த்தா ஜேகே சிரிச்சிட்டே உங்களை பார்த்து, வையன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உங்கள் அப்பா இறங்கி வந்துட்டுருக்காரு, நம்ம 2 பேருக்கும் அவரே ஆசீர்வாதம் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாரு. என்ன அப்படின்ட்டு நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம் வேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இது நடக்க தான் போகுது அப்படின்ட்டு ஜேகேவும் சிரிச்சிட்டே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்காரு. நீங்களும் ஜேகே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்து நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு கவலையாக தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு. பட் ஜேகே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுனால நீங்களும் அவர் சொல்கிறதுக்கு ஓகேன்ற மாதிரி அவர் சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் தான் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஜேகே நல்ல வேலை நீங்கள் மறுபடியும் என்கிட்டே வந்துட்டீங்க, நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட நல்லா இருக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டே தான் ஜேகேவை அப்படியே உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க. ஜேகே வாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி நீங்கள் தான் உங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே இழுத்து போயிட்டுருக்கீங்க. போயிட்டு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போதே ஜேகே உங்களை இழுத்து அந்த டோர்லேயே உங்களை பின் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே யாருமே இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வையன் நீ இல்லாமையும் என்னால் இருக்க முடியலடி, நீ ஏன்டி என்கிட்ட இப்படி ஒத்துக்கவே மாட்டுற? நான் என்ன கேட்டுட்டேன், மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு தானே கேட்டேன். நம்ம இதே மாதிரி தானே அதுக்கப்புறமா இருக்க போகிறோம், நீ அதை புரிஞ்சிக்க மாட்டுற? இல்லை ஜேகே அது அப்படின்ட்டு உங்களை பேச கூட விடாமல் அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே வெளியில் யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, இங்கே வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகலாம். என்னால் முடியலடி வையன், ஒரு மார்னிங் கூட உன்னை ஹக் பண்ணாமல் கிஸ் பண்ணாமல் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன், நல்ல வேலை நீயே என்கிட்ட வந்துட்ட அப்படின்ட்டு ஜேகே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அதுவும் கிஸ் பண்ணிட்டு தான் உங்களை அப்படியே ட்ராக் பண்ணி போயிட்டுருக்காரு. நீங்களும் அவர் இழுப்புக்கு போயிட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே சோஃபாவில் தூக்கி வச்சு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவரோட கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே அவரை பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட ஹேர்ஸை அப்படியே கேஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்ட் அவரோட ஷோல்டரில் வச்சுட்டு செம்மையாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவர் ஒரு ஹேண்டை உங்கள் அப்படியே ஷர்ட்டுக்குள்ளே விட்டுட்டு உங்களோட அந்த பேரான உடம்புல அப்படியே அவர் கையை ஊற விடுறாரு. நீங்கள் அப்படியே கூச்சத்தில் நெஞ்சிட்ருக்கீங்க. பட் இன்னொரு கையை அப்படியே உங்கள் வெஸ்ட்டை போட்டு செம்மையாக அமுக்கிட்டுருக்காரு. நீங்கள் அவரோட இந்த 2 தாக்கத்தையுமே எப்படி அனுபவிக்கிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அவர் கிஸ்ஸை ஆக்குபை பண்ணிகிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் உங்கள் பாடியில் அப்படியே விளாண்டுட்ருக்காரு. ஸோ அது 2த்தையுமே உங்களால் அப்படியே பேலன்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இப்படி தவிக்கும் போதே அவர் அப்படியே உங்களை அப்படியே சோஃபாலே படுக்க வச்சு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டார். நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற, என்னால் மூச்சு விட முடியல அப்படின்ட்டு அவர் விட்ட கேப்பில் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்போ என்னையை மட்டும் தவிக்கி விட்ட, அப்போது உனக்கு தெரியலல்ல, அது நீ பேசாதடி, உனக்கு பேச யார் உரிமை கொடுத்தா? நீ பேசின அவ்வளோதான், உன் பாடி ஃபுல்லு கடிச்சு வச்சிருவேன் ரத்தம் வர மாதிரி. எனக்கு வலிக்குமே, வலிச்சாலும் பரவாயில்ல, நீ பண்ண வேலைக்கு அது உனக்கு தேவை தான். நானே வேணால் உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்றேன், ஓகேவா? அப்போ இங்கே போட்டு விடுங்க அப்படின்ட்டு ஜேகே நீங்கள் காமிச்ச இடத்த பார்த்தா நேற்று நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜேகே உங்கள் கழுத்தில் செம்மையாக கடிச்சிருப்பாரு, அது லைட்டாக ப்ளீடாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சண்டையாகி 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை காமிக்கும் போது ஜேகே ஓ சாரிடி அப்படின்ட்டு அவர் அப்படியே அங்கே தங்க வச்சு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுதான் உங்களோட ஆயில்மெண்ட்டா? உனக்கு தெரியாதா என்ன? இதுதான் என்னோடய ஆயில்மெண்ட். செம்மையாக என்ஜாய் பண்ணுறல, அப்போ என்ஜாய் பண்ணுற வேலை மட்டும் பாரு, தேவையில்லாமல் கேள்வி கேட்ட அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே சொல்லிவிட்டு அவர் அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அன்சிப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜேகே ரூமுக்கு போய் பண்ணலாம். ஏன் ரூமுக்கு? இல்லை அங்கேனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம்ல. ஏன் இங்கே உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா? இது கொஞ்சம் சின்ன இடமா இருக்குல்ல. நீயும் தான் சின்னதாக இருக்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை. ஜேகே நாட்டியாக பேசாதீங்க. என்ன நாட்டியாக பேசுனேன்? நான் உண்மையாக தானே சொல்கிறேன். அவ்வளோ குட்டியுண்டாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அதை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். பட் நீ செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க, என் வலி உனக்கு புரிய மாட்டேங்குது. இதில் உனக்கு ப்ளேஸ் தான் சின்னதாக இருக்குது, குறையா இருக்கா? ஜேகே நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். ஜேகே வேணாம்,
என்ன வேணாம், எனக்கு வேணுமே. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே உள்ள என்னோடய ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹை பீச்சில் போகுது. ஏண்டி அப்படி என்னடி வச்சுருக்க? என்னை ஏண்டி இப்படி மயக்கிற? எனக்கு சத்தியமாக புரியல. நான் என்ன வச்சுருக்கேன்? நான் ஒன்றும் மயக்கல. நீங்கள் தான் என்னைய மயக்கிட்டீங்க. அதனால தான் நான் உங்கள் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கேன். நீ என் மேலே அப்சஸ்டாக தான் இருக்க, அது எனக்கு நல்லா தெரியுது. பட் என்னாலையும் முடியலையே. என்னையும் உனக்கு ஈக்குவலாக உன் மேலே அப்சஸ்டாக வச்சுட்ட. என்ன பண்ணியோ அப்படின்ட்டு ஜேகே சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த கூச்சத்தில் நெளிஞ்சிட்டே, ஜேகே பொறுமையாக பண்ணுங்க. பொறுமையா? அது எங்கே என்கிட்ட இருக்குது? என்னால் இப்போ பொறுமையாலாம் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இப்போ உடனே நீ வேணும். ஜிக்கே, நான் இங்கே தானே இருக்க போகிறேன். நான் உங்களுக்கு தானே சொந்தம். நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ். என்ன ஒரு மாதிரி இருக்குது? ஃபஸ்ட்டு என்னடி நீ இவ்வளோ ப்ளஷ் ஆகி சிரிச்சிட்ருக்க? ப்ளஷ்ஷா? என்ன பண்ண? நீங்கள் என்கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு இப்படி தான் கண்ணெல்லாம் செவந்து செரி பழம் மாதிரி ஆகிடுது. ஆகும். இன்னி வரையும் எத்தனை தடவை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லா டைமுமே நீ என்னமோ புதுசாக பண்ணுற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குற. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்கள் என் பக்கத்தில் வரும்போதெல்லாம் எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அவரை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் ஆனாலும் நீ இப்படி வெக்கப்படும் போது செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு. ஜேகே, என்ன நீங்கள் கண்டினியூ பண்ணாமல் என் ஃபேஸை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? மேடம்க்கும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கா என்ன? எனக்கு சொல்ல தெரில, பட் எனக்கு பிடிச்சிருக்கே. சரி, ஓகே, நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஜேகே அதுக்கப்புறமா உங்களுக்குள்ளே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே நைட்டெல்லாம் செம்மையாக ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. ஜேகே அங்கே அழகாக தூங்கிட்டுருக்காரா? நீங்கள் அவர் ஃபேஸை பார்த்த பிறகு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மைலே வருது. ஸோ நீங்கள் ஜேகே ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் தூங்கும் போது. ஸோ நீங்கள் அவரை ரசிச்சுட்டே அவர் லிப்ஸில் போய் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களை இழுத்து அவர் கிட்ட வச்சுக்கிறாரு க்ளோஸாக. எங்கடி என்னை விட்டு எங்கே போகிற? ஜேகே, நீங்கள் எப்போ முழிச்சிங்க? நீ என்னை கிஸ் பண்ணி அப்பயே முழிச்சிட்டேன். அப்போனா நான் கிஸ் பண்ணும்போது நீங்கள் தூங்கலை, கரெக்டா? கரெக்டு தான். ஜேகே, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட விளாட்றதே உங்களுக்கு வேலையாக போச்சு. சரி விடுங்க, நம்ம ஆஃபீஸ் கிளம்ப வேணாமா? நான் போய் ரெடி ஆகிறேன். வேணாண்டி, இன்றைக்கி ஃபுல்லு நம்ம இங்கே இருக்கலாம். ஜேகே, என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியல என்ன? இன்றைக்கி நம்ம 2 பேர் லீவ் எடுத்துகிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் நான் இன்ஃபார்மெல்லாம் பண்ணிட்டேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? சரி, ஓகே. அப்போனா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா? அதுக்கு தானே. சரி வாங்க, ரெடி ஆகலாம். என்னடி மறுபடியும் எங்கே ரெடி ஆக போகிற? நம்ம வெளியில் ஜாலியாக சுற்றலாம். நாம் இன்றைக்கி ஃபுல்லு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். எங்கே போகாத, இங்கே இரு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்ன ஜேகே, நம்ம வெளியில் ரெடியாகி போவேணாமா? நான் எங்கே சொன்னேன் வெளியில் போகலான்னு? பின்ன நம்ம இன்றைக்கி ஃபுல்லு இந்த பெட்லேயே இருக்கலாம். எனக்கு புரியல. என்னை நீ நேற்று தவிக்க விட்டல, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்டா? என்ன பனிஷ்மெண்ட்? இன்றைக்கி ஃபுல்லு நம்மளுக்குள்ளே எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை ரவுண்ட்ஸ் போனாலும் நீ வேணாம் அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. ஜேகே, என்ன விளாட்றீங்களா? நான் எங்கே விளாட்றேன், நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஃபேஸை பார்த்தா அவர் உங்களை தான் பார்த்துட்டு, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், இன்றைக்கி ஃபுல்லு உன்னை விடுறதா இல்லை. என்னை தவிக்க விட்டதுக்கு இது உனக்கு தேவை தான். ஜேகே, சும்மா விளாடாதீங்க, என்னால் முடியாது. நேற்று நைட்டு பண்ணதே என்னால் முடியல, ப்ளீஸ் வேணாம். அப்போ என்கிட்ட சண்டை போடும்போது உனக்கு தோணலையா? இன்னொரு வாட்டி என் பேச்சு கேட்காம உன் இஷ்டப்பிரகாரம் பண்ணனா இதுதான் நடக்கும். இன்னொரு வாட்டி என் பேச்சு கேட்ப தானே? இல்லைனா அப்போயும் என் பேச்சு கேட்காம உன் இஷ்டப்பிரகாரம் தான் பண்ணுவியா? அப்படி மட்டும் ஏதாச்சும் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது. நீ இறங்கி வந்து என்கிட்ட கெஞ்சினா கூட நான் மறுபடியும் உன்கிட்ட வரமாட்டேன். ஜேகே, நீங்கள் என்ன இவ்வளோ சீரியஸாக பேசுகிறீங்க? இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? நான் மேரேஜ் வேணான்னு மட்டும்தானே சொன்னேன். மற்றபடி உங்களை பிரிஞ்சு போவேன்லாம் நான் எப்போவுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அது தெரிஞ்ச நாள் தான் உன்ட்டு இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி என்கிட்ட சண்டை வர வச்ச, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ
அப்படின்ட்டு ஜேகே கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் பயந்து போய் தான் அவரை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் சரி சரி ரொம்ப வெப்படாத அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ தான் சிரிக்கிறீங்க. அடப்பாவி, இன்னி ஒரு நிமிஷத்தில் பயப்பட வச்சிட்டியே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஜேகே வேணாம் சொல்கிறேன்ல, எனக்கு டயர்டாக இருக்குது. அதுக்கு தானே உன்னை தூங்க விட்டேன். என்ன 2 மணி நேரம் தூங்க விட்டதுனால என் டயர்டெல்லாம் போயிடுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும்னா வேணும், அவ்வளோதான். ஆனால் நம்ம வெளியில் போகலாம். சரி ஓகே, நீ இவ்வளோ சொல்கிறனால வேணா நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம். ஆனால் இப்போ கிடையாது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஜேகே மறுபடியும் நீங்கள் எதுக்கு பிளான் போடுறீங்கன்னு நல்லா தெரியுது. பட் வேணாம். எனக்கு வேணுமே அப்படின்ட்டு ஜேகே சொல்லிகிட்டே உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆக, ஜேகே இருங்க கால் வருது. கால் தானே வந்துட்டு போகுது விட்ரி. இல்லை ஜேகே இருங்க யாருன்னு பார்த்துருந்துடுறேன் அப்படின்ட்டு இதுதான் சான்ஸுன்னு ஜேகே கிட்டேருந்து எஸ்கேப் ஆக நீங்கள் எந்திரிச்சு போய் ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அப்பா, என்னப்பா இப்போ எதுக்கு மறுபடியும் என்னையும் ஜேகேவும் பிரிக்கிறதுக்காண்டி பிளான் போட்டிங்களா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிடுசிடுன்னு தான் கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன் அப்பாவை பார்க்க வரமாட்டியாடா? அப்பா லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்காம போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் அப்பா பார்க்க வாடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. அப்பா என்னாச்சு? உங்கள் வாய்ஸே எப்படி இருக்குது? என்னாச்சுப்பா? வயன் என்கிட்ட வாடா அப்படின்ட்டு சொல்லிட்டே அவர் ஒரு மாதிரி ஃபேண்ட் ஆகிற மாதிரி ஆயிட்டார். அப்போது அவரோட அசிஸ்டண்ட் தான், ஹலோ மேம், அது சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் பார்க்க வாங்கலேன் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிஜமாக தானா? ஆமாம் மேம், ப்ளீஸ் வாங்க, நாங்கள் இப்போது சாரை வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் பண்ண போகிறோம், நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஃபோனை கட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே, வயன் என்னாச்சு அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் ஜேகே நான் என்னோடய வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு போய் ரெடியாக போயிட்டீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியாமல், என்னாச்சு வயன் திடீர்னு எதுக்கு? உங்கள் அப்பா கூப்பிட்டாரா? இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஸோ நான் என் அப்பாவை பார்க்க போகணும். சரி ஓகே வயன், நானும் வரேன். ஜேகே நீங்களா? ஏன் வயன் நான் வரேன், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ இப்போ இருக்க நிலமையில் கார் ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம், நான் வரேன் அப்படின்ட்டு 2 பேரும் தான் ரெடி ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க. பிரம்மாண்டமான உங்கள் வீடு, கேட்டே அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டு ஜேகேவோட கார் உள்ளே வருது. நீங்கள் கார் உள்ளே வந்தோடனே இறங்கி உள்ளே போகிறீங்க. ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வர பார்க்குறாரு. பட் பாடி கார்ட்ஸ், சார் உங்களை உள்ளே அலோவ் பண்ண சார் சொல்ல, ஸோ நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் ஜேகேவை திரும்ப பார்க்குறீங்க. ஜேகே நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரின்ட்டு உள்ளே போகிறீங்க உங்கள் அப்பாவை பார்க்க. ஜேகேவும் உங்களுக்காண்டி தான் வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா உங்கள் அப்பா தான் பெட்டில் படுத்துட்ருக்காரு. நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அப்பா அப்பா என்னாச்சு, எந்திரிங்க, என்னாச்சுப்பா, உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா கையை பிடிச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவும் லைட்டாக கண்ணை திறக்கிறாரு. உங்களை பார்த்துட்டு, வயன் நீ வந்துட்டியா, நான் கூட நீ என்னை பார்க்க வரமாட்டியோன்னு நினச்சிட்டேன். என்னப்பா சொல்கிறீங்க, நான் எப்படி உங்களை பார்க்க வராமல் இருப்பேன் நீங்கள் இந்த நிலமையில் இருக்கும்போது? இல்லை வயன், நான் கூட உனக்கு அவன் தான் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டான் என்னை விட நினச்சேன். உனக்கு அப்பா மேலே பாசம் இல்லை, என்னை பற்றி நீ கேர் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன், சொன்னால்தான் என்னை பார்க்க வர மாட்டியோ, உன்னை பார்க்காம நான் இறந்துருவேனோ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜில் தான் அவர் ஏதோ மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்களே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டீங்க. அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எனக்கு முக்கியம், அதே அளவு அவனும் எனக்கு முக்கியம், 2 பேரையும் என்னால் விட முடியாது. இப்போ கூட பார்த்தியா, நீ அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற. அப்பா அப்படி இல்லை, அவனை விட உங்கள் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் லைட்டாக மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு, சரி அப்போ அப்பா கேட்டால் நீ பண்ணுவல்ல? அப்பா இப்போ தான் கடைசி ஸ்டேஜில் இருக்கேன், ஸோ அப்பா பேச்சை மீற மாட்டேல்ல, அப்பா சொல்கிறத பண்ணுவ தானே அப்படின்ட்டு உங்கள் அப்பா கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் வயன், அவன் உனக்கு வேணாம், அவனை விட்டுரு, அவன் போக்கில் அவன் போட்டும், உனக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நான் பார்த்து வச்சுருக்கேன், அவனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இது ஒன்று தான் என்னோடய கடைசி ஆசையாக நான் கேட்குறேன், அப்பா காண்டி நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி கேட்குறாரு. உங்களால் அதை எப்படி மறுக்கிறதுன்னு சுத்தமாக தெரியல. நீங்கள் அப்பா ஏன்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க,
என்னால் ஜேகே இல்லாமல் இருக்க முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு கெஞ்சுறீங்க. உங்கள் அப்பா என்னை கண்டியது கூட பண்ண மாட்டல, அப்போ நான் செத்து போனால் கூட நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டல. சரி ஓகே வையன், நீ அவன் கூடயே போ, அவன் கூடயே ஹாப்பியாக இரு. நான் எக்கடி கெட்டு போனால் உனக்கு என்ன, நீ என்கிட்ட மறுபடியும் வந்துடாத, அவன்கிட்டே போயிடு, இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அன்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அழுகையாக வருது. சரிப்பா நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்காண்டி தானே, மேரேஜ் தானே பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த மேரேஜில் என் விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. நான் அது உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்லிடுறேன். மேரேஜ் பண்ணிட்ட கூட அவர் கூட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக அழகாக வருது. ஸோ நீங்கள் அங்கே உட்காந்து ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கீங்க. எங்கிட்ட ஜேகே உங்களுக்காண்டி 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு. உங்கள் ஃபோனுக்கு கால் பண்ணாலும் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஸோ ஜேகே பாடி கார்ட்ஸ் கிட்ட, வயன் என்னாச்சு, வயன் உள்ளே போனாலே இன்னும் வரல, எங்கே இருக்கா, அவளை கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. பட் பாடி கார்ட்ஸ் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. நீங்களும் அழுதெல்லாம் முடிச்சுட்டு ஜேகே இன்னும் அங்கே தான் இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஜன்னல் பக்கமாக எட்டி பார்த்தா ஜேகே அந்த பாடி கார்ட்ஸ் கூட தான் சண்டை போட்டுட்ருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு பாடி கார்டை கூப்பிட்டு அவளை வீட்டுக்கு போக சொல்லிவிடு. நான் தான் அவன் வேணாம், நான் வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை, உன்னை ஜஸ்ட்டு யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டுலாம் சொல்லு. அவர் அதை கேட்டுட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்ட்டு நீங்கள் மனசை கல்லாக்கிட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்க. அப்போயே உங்களுக்கு அழுக வருது. நீங்கள் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அழுக போயிட்டீங்க. அந்த பாடி கார்டுக்கே ஒரு மாதிரி பாவமாக ஆயிடுச்சு உங்களை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவனும் கீழே வரான். ஜேகே சண்டை போட்டுட்ருக்கார்ல, ஹலோ சார் ஒரு நிமிஷம். அப்போ தான் ஜேகே ஸ்டாப் ஆகிட்டு அந்த பாடி கார்டை பார்த்தா, சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லை வயன் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், வயனை கூப்பிடுங்க. வயனுக்கு என்னாச்சு, அவள் என்ன பண்ணுறா, அவங்க அப்பா பார்த்துட்டாளா அப்படின்ட்டு ஜேகே கேட்டுட்ருக்காரு. அப்போ பாடி கார்டு, சார் மேடம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க அப்பாவும் நல்லா தான் இருக்காங்க, மேடம் சொன்னாங்க உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொல்லி. ஸோ நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கிளம்புறீங்களா. என்ன யார் சொல்ல சொன்னா, வயனோட அப்பா தான் இப்படி சொல்ல சொன்னாரா. இல்லை சார், வயன் மேடம் தான் உங்ககிட்ட இப்படி சொல்ல சொன்னாங்க, ப்ளீஸ் கிளம்புறீங்களா. பொய் சொல்லாதீங்க, வயன் இப்படி சொல்லவே மாட்டா, அவள் என்ன ஆனாலும் என் கூட தான் இருப்பா, அவள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, அவள் என்னை விட்டு போவேன்னு எப்போவுமே சொல்ல மாட்டா, நீங்கள் தான் நாடகம் ஆடிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஜேகே சத்தம் போட்டுட்ருக்காரு. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குது, உங்களுக்கு புரியுது, என்ன சொன்னாலும் ஜேகே போக மாட்டார். ஸோ நாம் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, வாய்ஸ் மெசேஜ். ஸோ ஜேகே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதை கேட்குறாரு. அதில் நீங்கள், ஜேகே இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு தேவையில்லை, என்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன், ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க, என்னோடய வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு மேலே என்னை டிஸ்டர்ப் பண்ண வராதிங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கீங்க. அது உங்களோட வாய்ஸ்னு ஜேகேக்கு நல்லா தெரியுது, உங்களோட ஃபோன்லேருந்து தானே அதுவும் வந்திருக்கு. ஸோ ஜேகேக்கு ஒன்றுமே புரியாமல் அவர் வெளில வராரு. வந்துட்டு உங்கள் ரூமை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரீன் போட்டு உள்ளே போயிட்டீங்க. அப்போ தான் அவருக்கு கன்ஃபார்மே ஆகுது நீங்கள் தான் அந்த மெசேஜை கன்ஃபார்ம் அனுப்பியிருக்கீங்கன்னு. ஸோ அவருக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி நீங்களாம் இப்படி பேசுனீங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனோடையே அவர் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்போ கூட உங்கள் வீட்டையே தான் பார்த்துட்டு அவ்வளோ சோகமாக அவர் கிளம்புறாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுது. ஜேகே நீங்கள் இல்லாமல் கொஞ்சம் கூட அவரால் இருக்க முடியல. அதே மாதிரி தான் நீங்களும் ஜேகே கூட மேனேஜ் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஜேகே இல்லாமல் ஒரு நாள் கூட உங்களால் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ரூம்குள்ளே தான் அடைஞ்சிருக்கீங்க, சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சரியாக பண்ணுறதில்ல. அதுலேயே நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இதில் உங்கள் அப்பா வேறு சில பேரை அரேஞ்ச் பண்ணுறேன், டேட் பண்ண அப்படின்ட்டுலாம் உங்களை அனுப்புகிறாரு. நீங்களும் வேறு வழி இல்லாமல் உங்கள் அப்பாக்காண்டி எல்லாமே பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை பார்த்து உங்கள் அப்பா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியுது. ஜேகே இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு அவருக்கு நல்லா புரியுது. பட் இருந்தாலும் அவரோட கௌரவத்தை இறங்கி வர அவரால் சுத்தமாக முடியல. ஸோ அதனால் அவர் ஃபிக்ஸ்டாக இருக்கார். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கீங்க. உங்களால் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. உங்கள் அப்பாவா ஜேகேவானா உங்களுக்கு எந்த சூஸ் பண்ணுறதுன்னே சுத்தமாக தெரியல. நீங்கள் ஒரு சிக்கலான நிலைமையில் இருக்கீங்க. இங்கிட்ட ஜேகே ஒரு ஆஃபீஸ் ஒர்க் எந்த ஒர்க்குமே பார்க்காம முழு நேரமும் பாரில் தான் உட்காந்துட்டு குடிச்சிட்டே இருக்கார். குடிச்சு ஒரு கண்ணெல்லாம் வீங்கி போய் ஒரு மாதிரி தான் இருக்கார். அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆஃபீஸ் மேட்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து ஜேகே கிட்ட கெஞ்சி பார்த்துட்டாங்க, சார் ஆஃபீஸ்க்கு வாங்க, நீங்கள் இல்லாமல் எந்த ஒர்க்கும் போக மாட்டேங்குது, ரொம்ப லாஸாக போகுது அப்படின்ட்டு எவ்வளோ கெஞ்சினாலும் என்னோடய வேலை என்கிட்ட இல்லை, ஆஃபீஸ் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது, அவளுக்காண்டி தான் நான் பணக்காரன் ஆகணும்னு இல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அவளே இல்லாத போது எனக்கு இது எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு ஜேகே முழு நேரமும் குடிச்சிட்டே இருக்காரு. உங்களுக்கு
ஜேகே என்ன பண்ணுறாருனாலாம் இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜேகே இல்லாமல் தான் உங்களால் இருக்க முடியாதே. ஸோ அதனால் ஜேகே என்ன பண்ணுறாருனாச்சும் தெரிஞ்சுக்கலான்னு நீங்கள் ஜேகே பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அப்போ தான் முழு நேரமும் அவர் பப்ளியே இருக்கார், குடிச்சிட்டே இருக்காருன்னு தெரிய வரும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட வரீங்க. உங்கள் அப்பா என்னடா செல்லம், அப்பா அது அது வந்து நான் ஜேகேவை பார்க்கணும். வையன் என்ன மறுபடியும் மனசு மாறிட்டியா? சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் பார்க்குற பையனே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு தடவை நான் ஜேகேவை பார்க்கணும். எதுக்கு அவனை பார்க்கணும்? அவனை பார்த்தாலே நீ மனசு மாறிடுவ. இல்லைப்பா நான் சத்தியமாக மனசு மாற மாட்டேன். ப்ளீஸ் ஒரு தடவை மட்டும் அவரை பார்க்க நீ அலோவ் பண்ணுங்கள். அவர் குடிச்சிட்டே இருக்காராம், அவரோட வாழ்க்கையை பார்த்துக்காம அவரையே கெடுத்துட்டு அந்த பார்லேயே விழுந்திருக்காரு. ப்ளீஸ் நான் ஒரு தடவை மட்டும் பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவன் பிஸ்னஸை பார்க்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்களும் அவனுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அப்பாவும் சரி ஓகே ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவேன், போய் பேசிட்டு மறுபடியும் இங்கேயே வர, ஓகேவா? ஓகேப்பா ப்ராமிஸ் அப்படின்ட்டு விட்டது தான் போதும்னு நீங்கள் அப்படியே வீட்டை விட்டு ஓடி வந்து உங்களோட கார் எடுத்துகிட்டு ஜேகே இருக்க பாருக்கு தான் போகிறீங்க. உள்ளே போனால் ஜேகே குடிச்சிட்டு அந்த டேபிளே விழுந்திருக்காரு. நீங்கள் பக்கத்தில் போய் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அரை போதில் முழிச்சு பார்த்தா நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் என்னமோ அவரோட கனவு மாதிரி ஏதோ உளர ஆரம்பிச்சிட்டாரு. வயன் ஏண்டி என்னை விட்டு போன, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ப்ளீஸ் வயன் என்கிட்டே வந்துடு ப்ளீஸ், நீ இல்லாமல் என்னால் முடியலடி. நீ இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல. இத்தனை நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவர் கெஞ்சிட்டே இருக்காரு. நீங்கள் பலார்னு ஜேகே கண்ணத்துலேயே ஒரு அடி கொடுத்துட்டீங்க. அப்போ தான் ஜேகேக்கு கொஞ்சம் போதும் எல்லாம் தெளிஞ்சு உங்களை கிளியராக பார்க்குறாரு. நீங்கள் தானே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு உங்களை பார்த்த ஹாப்பினஸில் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பட் நீங்கள் அவர் அப்படியே தள்ளி விட்டீங்க ஃபோர்ஸாக. அந்த ஃபோர்ஸில் அவர் கொஞ்சம் தள்ளி போயிட்டாரு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வயன் என்ன வயன், என்னை பார்க்க நீ வரவே இல்லை, என்ன நினச்சிட்ருக்க? நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுல்ல, நான் இல்லாமல் நீ எப்படி இத்தனை நாளாக இருந்த அப்படின்ட்டு மறுபடியும் ஜேகே ஹக் பண்ண போகிறாரு. ஏன்னா உங்களை அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் அவரை ஹக் பண்ண விடாமல் இங்கே பாருங்கள் ஜேகே, இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுறது நிறுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் நடந்துச்சு ஓகே, பட் இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு புது லைஃப் வரப்போகுது, நான் அதை ஹாப்பியாக வாழ போகிறேன். எனக்கு ஒரு பையனை பார்த்துருக்காங்க, அவனை நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த பணக்கார லைஃப்பை ஹாப்பியாக வாழ போகிறேன். உங்கள் கூட இருந்தே கஷ்டப்படணுன்னு எனக்கு என்ன தலைவிதியா? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்ன நினச்சிட்டு நீங்கள் இப்படி கலக்காதீங்க, புரியுதா? குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு போய் உங்கள் பிஸ்னஸை பார்க்க போங்க, அதங்க நாறிட்டுருக்கு. இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. இது லாஸ்ட்டு, உங்ககிட்ட இதுதான் நான் லாஸ்ட்டாக பேசுறது. ஸோ ஓகே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். தேவையில்லாமல் உங்களை விட்டு போனால் என்னையை பற்றி நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறாரு. வயன் நீ ஏதோ நினச்சிட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நல்லா புரியுது. என்னோடய வயன் இப்படிலாம் பேச மாட்டா, அவளுக்கு எதுவும் ஆயிடுச்சு. உனக்கு என்னாச்சு வயன்? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? உங்கள் அப்பா உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாரா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போன குரலில் கேட்குறாரு. நீங்கள் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது, பட் அவர்கிட்ட காமிச்சிக்க கூடாதுன்னு திரும்பி கூட பார்க்காம அவர் கையை உதறி விட்டு இங்கே பாருங்கள், சொன்னது தான், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு தேவையில்லை. ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்காதீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ்க்கெலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. நான் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் உங்களை லவ் பண்ணது நினச்சி நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் அதுக்கப்புறம் என்னை கில்ட்டியாக ஃபீல் பண்ண மட்டும் வச்சிடாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி போல்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஜேகே நீங்கள் போகிறதே தான் பாவம் போல் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் இப்படி பேசிட்டு போகிறத நம்பவே முடியல. அவருக்கு ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அதுக்கப்புறம் ஆமால இவளே இப்படி என்னை விட்டு போகும்போது நாம் எதுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து அவரோட பிஸ்னஸில் தான் முழு நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. உங்களை மறக்கிறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு முழு நேரமும் பிஸ்னஸ் தான் பார்க்குறாரு. அவரோட பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இதில் உங்கள் அப்பாவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னனால அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஜேகேயோட பிஸ்னஸ் செம்மையாக ஹைப்பில் போயிட்டுருக்கு. என்கிட்ட உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியோ ஜேகே நல்லா இருந்தால் நம்மளுக்கு போதும் அப்படின்ட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. பட் நீங்கள் இன்னும் கரெக்டாக ஃபுட் இன்டேக் எடுக்கிறது இல்லை. உங்கள் அப்பா எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் உங்கள் அப்பா சொல்கிறது கூட கேட்கல. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நீங்கள் சொன்னால் தான் நான் பண்ணுறேன்ல, தேவையில்லாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா கிட்டேயும் கொஞ்சம் நீங்கள் டென்ஷன் தான் ஆகுறீங்க. உங்கள் அப்பா கஷ்டமாக இருக்குது.
அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட மெமோரிஸ், உங்களோட அந்த ஹாப்பி மெமரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சோகம் கலந்த ஸ்மைல் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு இப்போது என்கேஜ்மெண்ட். நீங்கள் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸில் அழகாக ரெடியாக இருக்கீங்க. அழகாக இருக்கீங்க பார்க்கவே. ஆனால் உங்கள் ஃபேஸில் தான் கொஞ்சம் கூட அந்த கலையே இல்லை. ஒரு மாதிரி சோகத்தில் மூழ்கி போன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியுது என்னாச்சு, ஏன் இவ இப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது உங்கள் அப்பா தான் ஏதோ சொல்லி சமாளித்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்க டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா தான். என்னப்பா நான் வரணுமா, வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு போக போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா, வயன் நில்லு. என்னப்பா என்னாச்சு? வயன் நீ போனா எங்கே போட்டோம்? என் பொண்ணோட மனசை ஒருத்தன் திருடி வச்சுருக்கானே, அவனை தேடிப்போ அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா எனக்கு இன்னும் உனக்கு புரியலையா? அந்த ஜேகேவை தேடிப்போ. ஜங்குக்கு தானே உனக்கு வேணும், அவனை தேடிப்போ. ஆனால் வரும்போது அவனை என் மாப்பிள்ளையாக தான் நீ கூப்பிட்டு வரணும். 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாந்தா மட்டும்தான் உன்னை அவன்கிட்ட அனுப்பி வைப்பேன், இல்லைனா நான் அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா கொஞ்சம் செல்லமாக சொல்கிறாரு. நீங்கள் இருக்க ஹாப்பினஸில் உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அப்பா தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு என் பொண்ணை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லை. உனக்காண்டி நான் எது வேணாலும் கொடுக்குறேன்டா செல்லம். கொஞ்ச நாள் ஈகோவில் நான் இதை ஒத்துக்காமல் இருந்தேன். பட் என் பொண்ணு தான் எனக்கு எல்லாத்த விட முக்கியம். என் பொண்ணை விட இந்த ஈகோலாம் என்ன, எனக்கு இதெல்லாம் முக்கியமே இல்லை. யார் என்ன பேசினாலும் எனக்கு பரவாயில்ல, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஹாப்பியாக உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி கலங்கி போன கண்ணில். இப்போ ஏன்னா செல்லம் அழுவுற? போ, உன்னோடவனை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்ல. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே உங்களோட அந்த ஃப்ராக்கை தூக்கிட்டே அப்படியே நீங்கள் ஓடி போகிறீங்க. சீக்கிரமாக ஓடி போயிட்டு நீங்கள் உங்கள் காரில் உட்காந்து ஜேகோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. இங்கிட்டு ஜேகே அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். மீட்டிங்கில் அவ்வளோ சின்சியராக அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாரு. ஜேகே இந்த கொஞ்ச நாளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டார். நீங்கள் இருக்க வரையுமே ரொம்ப ஸ்வீட்டாக கொஞ்சம் நல்லா தான் நடந்துப்பார். ஆனால் நீங்கள் எப்போது ஜேகே விட்டு போனீங்களோ அப்போலேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கரெக்டாகவும் இருக்கணும்னு நினச்சி ரொம்ப கற்றுவார் எல்லாருக்கிட்டேயும். ஸோ எல்லாருமே அதே மாதிரி தான் பயந்து போய் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஜேகேவும் ஸ்ட்ரிக்டாக அவரோட அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்திட்டுருக்காரு. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு படப்படன்னு யாரோ உள்ளே வராங்க. ஜேகே அங்கே இருக்கவங்க எல்லாருமே திரும்பி பார்த்தா நீங்கள் தான் உங்களோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸில் அழகாக அங்கே வந்து ஜேகேவை கண் கலங்கி போய் ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோட ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவர் ஹைட்டுக்கு அப்படியே நீல் பண்ணி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜேகே ஃபேஸ் எல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஐயோ கப்பல் சேர்ந்துட்டாங்க போல், நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு எல்லோரும் வெளில போயிட்டாங்க. நீங்கள் ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணிட்டு ஜேகே நான் வந்துட்டேன், உங்ககிட்டயே வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜேகே ஃபேஸை பார்த்தா அவர் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாயிட்டு, ஜேகே என்னாச்சு, நீங்கள் என்னை பார்த்ததில் ஹாப்பியாக ஆகலையா, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் கன்னத்தை பிடிச்சி கேட்குறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களை அப்படியே விலக்கி வச்சுட்டு, இப்போ எதுக்கு நீங்கள் வந்த, உனக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் தானே கேள்விப்பட்டேன், போ என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கோ, என்கிட்ட எதுக்கு வந்த? ஜேகே என்ன பேசுகிறீங்க, என் அப்பா ஒத்துக்கிட்டாரு. எதுக்கு ஒத்துக்கிட்டாரு? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க, நம்ம 2 பேரும் லவ் பண்ண, நம்ம 2 பேரும் ஒன்று சேர. சரி இருந்துட்டு போகுது, அதுக்கு நானே பண்ணணும். ஜேகே என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்ததில் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பியாக இல்லையா? நான் உங்களுக்காண்டி எவ்வளோ ஓடி ஓடி வந்தேன் தெரியுமா? ஓடி வந்ததில் என் காலெல்லாம் எப்படி அடிபட்டிருக்கு தெரியுமா அப்படின்ட்டு உங்கள் காலெல்லாம் காமிக்கிறீங்க. நீங்கள் ஹீல்ஸ் போட்டு அப்படியே ஓடி வந்திருப்பீங்க அந்த வெயிட்டான ஃப்ராக்கை தூக்கிட்டு. ஸோ அதனால் உங்கள் காலெல்லாம் அடிபட்டு கொஞ்சம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜேகே அது ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி நீ எதுக்கு இங்கே ஓடி வந்த, உன் அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு நானும் ஒத்துக்கணுமா என்ன? உனக்கு தேவையான போது நீ வச்சுப்ப, தேவையில்லாத போது என்னை விட்டுருவ. என்னை பார்த்தா உனக்கு என்ன பொம்மை மாதிரி தெரியுதா? நீ இஷ்டப்படும் போதெல்லாம் உன் பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா நான் போயிடணும். என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? ஜேகே இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனவ தானே நீ. ஸோ அப்படியே போயிடு, என் பக்கம் வந்துடாத, கிளம்பு. நான் இப்போ தான் என்னோடய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி என் பிஸ்னஸை நல்லா க்ரோ ஆக்கிட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் என் லைஃப்குள்ளே வந்து எல்லாத்தையும் பாலாக்கிடாத, கிளம்பு. போறியா போ அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் உடஞ்சிட்டீங்க.
ஜேகேக்காண்டி தான் நீங்கள் இவ்வளோ தவிச்சிங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா கூட ஜேகேக்கு பண்ண முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணீங்க. ஜேகே கூட சேர்த்துக்கு உங்கள் அப்பா இப்போ தான் ஒத்துக்கிட்டாருன்னு ஹாப்பியாக ஓடி வந்தீங்க. ஆனால் ஜேகே உங்களை இப்போ ஒத்துக்க மாட்டேன், உங்களை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரா? ஸோ நீங்கள் சோகமாக உங்கள் ஃப்ராக்கை சோகமாக தூக்கிட்டு அப்படியே திரும்பி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. போடி போ, என்னை விட்டு போனவ தானே, அப்படியே போயிடு. நான் கூட என்னை வந்து ஹக் பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்காக லிப்ஸில் கிஸ் பண்ணுவேன்லாம் நினச்சேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட இறக்கமே எல்லாம் போகிறல்ல, போடி போ, எவனோ ஒருத்தனா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜேகே கத்துறாரு. அப்போ தான் நீங்கள் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே திரும்பி வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகேவோ உங்களை தூக்கி சுற்றிட்டுருக்காரு. அவர் செம்ம ஹாப்பியாக உங்களை அப்படியே சிரிச்சே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ தான் மனசே ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் கூட ஜேகே உங்களை ஏற்றுக்க மாட்டாரோ அப்படின்ட்டு சோகமாக இருந்தீங்க. பார்த்தா ஜேகே இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட விளாண்டுட்டு இருந்திருக்காரு. நீங்கள் அந்த கோபத்தில் ஜேகேவை செம்மையாக அடிக்கிறீங்க. டே பொறுக்கி, நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவரை போட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. இதுதான் என்னோடய வயன், வேணான்னு சொன்னால் அப்படியே போயிடுவியா என்ன? இப்படி என்னை அடித்து நீ தாண்டா எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீ அழுத்தி சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்க போகிறேன்? உன்னைய கன்ஃபார்ம் நான் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். நீ லூஸு, என்னை விட்டு அப்படியே பார்த்தல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் இப்படி போருக்கு நீ எவ்வளோ சீரியஸாக பேசுன தெரியுமா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிட்டேன். போடா பண்ணி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஜேகே நான் பண்ணினா நீ எருமை, என்னை விட்டு இத்தனை நாளாக இருந்தல்ல. நீயும் தான் என்னை விட்டு இருந்த, என்னை தேடி வந்தியா? அன்றைக்கி நான் வேணான்னு சொன்னேன், அதனால அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் என் பக்கமே நீ வரல. அப்போ ஒன்று என்ன சொல்கிறது? நீ மட்டும் என்னடி என்னை வந்து திட்டி நீ எனக்கு தேவையில்லை, என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். நீ மட்டும் என்ன அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் போதும் போதும் ரொம்ப பேசுகிறீங்க, மூடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டீங்க. அவர் என்ன சும்மா இருப்பாரா? உங்கள் முடியை அப்படியே டைட்டாக பிடிச்சி உங்கள் லிப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. இத்தனை நாள் அவங்கள மிஸ் பண்ணால் எல்லாத்தையுமே இப்போ உங்கள் லிப்ஸில் தான் இறக்கிட்டுருக்காரு. நீங்கள் அதில் சஃபர் ஆனாலும் உங்களுக்கு அவர் எவ்வளோ உங்களை மிஸ் பண்ணியிருக்காருன்னு நல்லா தெரியும். அதே அளவு தானே நீங்களும் ஜேகேவை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேரும் செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. மூச்சு விடுறதுக்கு கூட டைம் கொடுக்காம 2 பேரும் அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வெளியிலேருந்து ஜேகே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வெக்கமாக வருது. ஐயோ இந்த ஜோடி மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. டியாங்கோ எப்படியோ சேர்ந்தா சரி தான் அப்படின்ட்டு அவரும் ஹாப்பியாக தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ் பண்ணி எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் முடிக்கிறீங்க. சரிடி வயன், அப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்ட்டு நீங்களே சிரிச்சிட்டே சொல்ல உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு வெளில வராரு. அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜேகே ஃபேஸை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு, ஏன் எல்லோரும் இப்படி சிரிக்கிறாங்க? என்னடா ஜேகே, நீ எப்போல்லாம் இந்த லிப்ஸ்டிக் போட ஆரம்பித்த அப்படின்ட்டு டேயாங் கலாய்க்க. அப்போ தான் ஜேகே அங்கே இருக்க கிளாஸில் பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் லிப்ஸ்டிக் எல்லாமே ஜேகே லிப்ஸு பூரம் அப்படியே ஒரு மாதிரி இழுகிட்டுருக்கு. ஸோ ஜேகே அதை பார்த்துட்டு ஐயோ இதை துடைக்காமல் வந்துட்டோமே அப்படின்ட்டு பார்க்குறாரு. பட் அவரோட கெத்தை விட்டு கொடுக்காம என்ன லிப்ஸ்டிக் தானே, இதில் என்ன இருக்குது, இது என் பொண்டாட்டியோட லிப்ஸ்டிக்கு, தேவையில்லாமல் கலாய்க்கிறது நிறுத்திட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள், இல்லைனா சம்பளத்தை கட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினதும் எல்லோரும் வாய மூடிட்டாங்க. ஜேகே அதுக்கப்புறம் சிரிக்கிறாரு. நீங்கள் வெக்கத்தில் அவர் ஷோல்டர்லேயே அப்படியே முகத்தை அப்படியே சரிச்சுக்கிட்டீங்க. அவர் என்ன வயன் ரொம்ப வெக்கப்படுற போல? வெக்கப்படு இதை பார்க்க தான் என் கண்ணெல்லாம் போதலை அப்படின்ட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிகிட்டே தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் வெக்கப்பட்டுட்டே அவர் அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் இப்படி அழகா நீங்கள் அவரோட கைக்குள்ளே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவர் அப்படியே அந்த ஆஃபீஸை விட்டுட்டா வெளில வராரு. ஸோ இதை எல்லோரும் பின்னாடி இருந்து பார்க்கும்போது என்ன கப்பல், இந்த மாதிரி எனக்கு எப்போ ஒரு பார்ட்னர் கிடைக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே உங்கள் 2 பேரையும் பார்த்து மெய் மருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்னென்னலாம் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.